ஹாய், இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம் பாருங்கள். நான் இதே போல் 3 மாங்காய் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், நான் தோல் சீவி ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுப்போம். காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுப்போம். 4 காஞ்ச மிளகாவை. இப்போ மாங்காவை நம்ம அதில் சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். நம்ம இதே போல் மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுப்போம். இப்போ லேசாக கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க. இதில் மாங்காயில் ஊற்றக்கூடாது. போதும். இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வச்சுடுவோம். பாருங்கள், இப்போ லைட்டாக வெந்திருக்கு பாருங்கள் மாங்காய். நம்ம தண்ணி ஊற்றுறதுனால நம்ம தண்ணி ஊற்றலை, தெளிச்சிருக்கோம் லைட்டாக. பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இந்த மாங்காய்க்கு நம்ம 150 வெல்லம் எடுத்துருக்கோங்க. இப்போ அதை சேர்த்துருவோம். இது கூட சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், வெல்லம்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் மாங்காய் பச்சடி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.